வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் நாட்டுக்கோழியில் பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அயன் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பதினஞ்சு போல் வரமிளகாயை எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். விதைகள்லாம் நீக்கிட்டு வரமிளகாய் சேர்த்துடலாம். வரமிளகாய் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். 30 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு சிவந்து வந்த உடனே ஒரு 15 பூண்டு இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த உடனே 1/2 கிலோ நாட்டுக்கோழியை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விடலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சிக்கன் தண்ணி விட்டு வேகுது. இது நாட்டுக்கோழிங்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுவோம். ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு வேக விடுவோம். நல்லா வெந்துடுச்சு. இது வேகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. காரம் பத்தாமல் இருந்ததுன்னா இந்த சமயத்தில் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அல்லது 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனோட ஸ்பெஷலே இந்த வரமிளகாய் பூண்டுலேயே இந்த கறி வேகிறது தான். அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த வரமிளகாயும் சேர்த்து சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம் சிக்கன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.